வழுவார் கொடி விண்ணோதமை விழிப்ப போரோ இன்று இந்த புண்ணிய வேளையிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவஸ்தானத்தின் தலைவர் மதிப்பிற்கு அவர்களுடைய தலைமையிலே பக்தர்களுடைய தலைமையிலே 125வது தைப்பூச விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து வணிகி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தேவஸ்தானத்தின் சார்பாகவும் மெய்யிலும் சார்பாகவும் உலகிற்கு தொடர்ந்து தேவஸ்தானத்தின் தலைவர் அவர்கள் தலைமை வழிநடத்தி சேதம் கோயிலை அதிகாரப்பூர்வமாக காவலில் வைக்க அன்போடு அழைக்கிறோம். 31. Thank you. நல்லது. பொறுப்பாளர்களே, மாநில நிர்வாக உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடியேற்றி இந்த வைபவத்தை தொடக்கலாம் என்று வந்த எனக்கு இது நான் பார்த்த காட்சி நாம் குழந்தைவே பத்திரிகைகளை சொல்லி நீங்கள் பெண்கள் முன்னாலே சூட்டை பிடித்துக் கொண்டு சாட்டை அடித்துக் கொண்டு வருவது இது சரியில்லை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். நம்முடைய இந்த 125 ஆண்டுகள் தைப்பூச பத்துமலை நடந்தது. இது நாம் பல மாற்றங்களை செய்திருக்கின்றோம், மாற்றங்களை செய்து வருகின்றோம். ஆனால் இன்னும் பழைய நிலையிலேயே இந்த பத்துமலை தைப்பூசம் நடப்பதை பார்க்கின்ற பொழுது வேதனை அளிக்கின்றது. இது முருகன் ஸ்தலம், முருகனுக்குள்ள காவடிகளை எடுங்கள், எப்படி வேணாலும் எடுத்து செல்லுங்கள். இது முனீஸ்வரர் கோயில் அல்ல, முருகனுக்குரிய காவல்களை எடுத்து செல்லுங்கள். அதை விடுத்துவிட்டு நம்முடைய சமூகத்துக்கு ஒவ்வாத அன்போடு இருக்க வெளிய பத்திரிகைகளை எழுதியிருக்கிறார்கள். நாமும் ஒரு பெரிய இவர்களெல்லாம் ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இவர்களை நம்முடைய வளாகத்திலே காவலில் எடுத்துப்பதற்கு வழிவகுத்து கொடுக்கின்றோம் என்று வெளியே இருக்கிறார்கள். 10 மணி நடவடிக்கை குழு சொல்லிக்கொண்டு ஒரு குழுவை அழைத்துக் கொண்டு ஆற்றங்களிலிருந்து முழுமையாக எடுத்து விடுவோம், தடுத்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் தடுக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, மற்றவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி. எங்களுடைய அங்கத்தினர் போல் நான் இருக்க மாட்டேன். எங்கள் அங்கத்தினர் வேண்டுமென்றால் அமைதியாக இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் அமைதி காத்து பழக்கப்பட்டவர்கள். ஆனால் நான் அப்படி அல்ல, நான் வேறுபட்டவன். உயிரே போனாலும் இந்த ஆலயத்துக்கு போகின்ற
உடையவன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் 1968 இந்த ஆலயத்திற்கு வந்து 71 தேவஸ்தான செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இன்று கடந்த 24 ஆண்டுகள் தலைவராக இருக்கின்றேன். அது என்னுடைய உறுப்பினருடைய ஆதரவாக இருந்தாலும் உறுப்பினர்களுக்கு இன்னும் இந்த வேகம் வரவில்லை என்பது இந்த ஊக்குவித்திருக்கின்ற சொல்வதில் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். நண்பர்களே, எங்கள் நிர்வாகம் பல அபிவிருத்திகளை செய்திருக்கின்றது, மாற்றங்களை செய்திருக்கின்றது. இது அனைத்தும் உங்களுக்காகத்தான். எதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். பரிசித்து பார்ப்போம். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்த மாட்டோம். உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் எங்களுடைய விருப்பம் என்று தெரிவித்துக் கொண்டு நான் அதிகமாக பேச விரும்பாமல் இந்த கொடியை ஏற்றி இந்த தைப்பூச விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையாற்றி நல்ல ஒரு அறிவுரையும் ஆன்மீக உரையும் வழங்கிய நமது தேவஸ்தான தலைவர் அவர்களுக்கு இந்த நல்ல வேலையை எனது சமயப்பதிவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொடியேற்றி வைக்க தலைவர் அவர்களை இங்கு அழைக்கிறோம். கொடி பார்க்கணும். ஒன்று ஒழிக்கும் எனினும் இருள் அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினனே. பொருளாம் பொருளேது போதேது கண்ணே திருளாம் வெளியே திரவேது அருளாலா நீ புறவா வையமெலாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாசல் கொடி நீ புறவா வையமெலாம் நீ அறிய கட்டினேன் கோபுரவாசல் கொடி. வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வறிய தன்மயனை நோக்கி பிரித்த அறிவு தம்மில் பிரியா